உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலனாகப்பட்டது மார்ச் மாத பலன்கள். இந்த மார்ச் மாத பலன்களாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்ச் மாத பலன்கள், இந்த மாதத்தில் கிரக அடைவுகளும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மிதுனத்துக்கு ஜென்மத்திலேயே குரு, 3ஆம் இடத்தில் கேது பகவான், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் புதன், 8ஆம் இடத்தில் செவ்வாய், அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் சனி பகவான், உச்ச குரு. இதுதான் கிரக அடைவுகள். இப்போ மிதுன ராசிக்கு தன்னுடைய ராசிநாதன் புதன் பகவான். எப்பவுமே ஒரு ராசிநாதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு ராசியுடைய இயக்கம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ அந்த புதன் பகவான், மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான், அவங்க எப்படி இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக 9ஆம் இடத்தில் அந்த புதன் பகவான் இப்போ இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஒரு பலம். அப்போ 9ஆம் இடத்தில் இருந்து தனது ஆற்றலை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறார் புதன் பகவான். அப்போ அந்த புதன் பகவான் ஸ்ட்ராங் பண்ணும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் நம்மளுக்கு தடைகள் இருந்ததோ, திருமண விஷயத்தில் தடையா, இல்லை குழந்தை பாக்கியம் தடையா, இல்லை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பணம் வர வேண்டி இருக்குது, அது தடுங்களா, ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைச்சோம், இல்லை ஆரம்பித்து செஞ்சுட்டு இருந்த தொழிலையே நம்மளுக்கு பிரச்சனையா, இல்லை நமக்கு வேலையில் பிரச்சனையா, இல்லை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷனில், இல்லை பழக்க வழக்கத்தில், சொந்த பந்தங்களில் ஏதாவது பிரச்சனையா, இந்த விதமான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவை காட்டக்கூடிய அந்த பொசிஷன்ல தான் இப்போ நல்லா இருக்கிறீங்க. நீங்க இப்போ வந்திருக்கிறீங்க. அப்போ இந்த பொசிஷன் ஆகப்பட்டது, இந்த மார்ச் மாதம் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ உங்க ராசிநாதன் வலுவா இருக்கிறாங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான், 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிர பகவான், 12ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். அப்போ அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 10ஆம் இடத்துல போய் உச்ச பலம் வாங்கிட்டாரு. அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய பேர், ஒருத்தருடைய புகழ், இல்லைன்னா ஒருத்தருடைய திறமை, ஒருத்தருடைய அறிவு, இல்லைன்னா ஒருத்தருடைய பணம், ஒருத்தருடைய பதவி. இதை பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி காட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு தகுந்த, உங்களுடைய அறிவுக்கு தகுந்த வாய்ப்பு உருவாகும். அப்போ இவ்வளவு நாளாக நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கல, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல திறமை இருக்குது, ஒரு தொழில் பற்றி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், நம்மளுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொழில் நம்மளால் செய்ய முடியும், நம்மளுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல, இல்லை பணம் கிடைக்கல, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த பீரியடில் 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய தகுதி, தரம், அந்தஸ்து இது எல்லாமே மாறும், படிப்படியாக உயரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க மட்டும் தனியா தெரிவிங்க. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெம்பு, ஒரு தைரியம், நல்ல மன நிம்மதி, நாம எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்துட்டு இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை. அப்போ நம்மளுக்கு எல்லாமே கடந்த காலத்தில் தடுங்கல் பட்டு போயிட்டு இருந்தது. இந்த பீரியடில் நமக்கு ஒவ்வொரு விஷயமாக நல்லதாக நடந்துட்டு வரும்போது நம்மளுடைய மனசுக்கும் ஒரு சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நாம் இனிமேல் முன்னேற போகிறோம், நம்ம பட்ட கடனை அடைக்க போகிறோம். அதே சமயத்தில் நம்மளுடைய சொந்த பந்தத்துக்கு முன்னால், நம்மளுடைய ஜாதி ஜனத்துக்கு முன்னாட நம்ம நல்லா வளர போகிறோம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தலையெடுத்து நம்ம கடனை கட்டி நம்ம கஷ்டத்துலேருந்து விலகி நாம் வந்து சொத்து செல்வம் செல்வாக்கு இது எல்லாத்தையுமே தேட போகிறோம் அப்படிங்கிற திங்கிங் உங்களுக்கு வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த 3 வருடம் 4 வருட காலமாகவே உங்களுக்கு அடிமேல் அடி, இடிமேல் இடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு திருப்தி இல்லாமல், உங்களுக்கு சாதகமாக இல்லாமல், எல்லாமே கை கெட்டினது வாய்க்கு எட்டாமல் கை நிலையத்தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த பீரியட்ல இருந்து உங்களுக்கு ராசி அதிபதியும் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான் உச்ச பலமாக இருக்கிறதுனால நீங்க எதுவாக இருந்தாலும் தைரியமாக செய்யலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய பாதை நல்லா இருக்கும், நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் நல்லா இருக்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். அது போக இந்த பீரியடில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அந்த தடை உங்களுக்கு விலகும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் உச்சம். அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 5ஆம் இடமாக வருவதால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தடுங்கள் இருக்காது. அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். ஹாஸ்பிட்டல் ரீதியாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவோ உங்களுக்கு வந்து கரு கண்டிப்பாக நிற்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, இந்த எஜுகேஷன் லோன் சம்மந்தப்பட்டது, ஒரு காலேஜ் பார்க்குறோம், ஒரு கோர்ஸ் பார்க்குறோம், இது கிடைக்குமா அப்படிங்கிற நீங்கள் தவிர்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணுவேனா அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, இப்போ ஒரு 6 மாத கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, இதில் பாஸ் பண்ணிடுவோமா? தாராளமாக பண்ணிடுவீங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம், இது வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். ஏன் இவ்வளவு நான் ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அதுபோக உங்களுடைய ராசி அதிபதியுமே நல்லா இருக்கிறாங்க. அதுபோக உங்களுக்கு 3ஆம் இடத்தில் கேதுவும் பலமாக இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே விட சுக்கிர பகவான் உச்சமாக இருப்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுபோக 12ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பது வெளிநாட்டு வாய்ப்புகள். வெளிநாட்டுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். இல்லை வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, இன்னைக்கு யுஎஸ்ஏ, ஸ்பெயின், இத்தாலி, இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறீங்க, இல்லை வேறு உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டேன், கடந்த அந்த 1.5 வருஷ காலமாக கஷ்டப்பட்டேன், எனக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை, இதற்கு மேலேயாவது நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா, தொழிலில் மாற்றம் கிடைக்குமா, நான் முன்னேறுவேனா, நாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னுடைய மனைவி இந்தியாவில் இருக்கிறாங்க, அப்போ எல்லாமே சேர்ந்து வாழுமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இப்போ உருவாயிருச்சு. அதன் மூலியமாக நீங்கள் எந்த முயற்சிகள் வேணுனாலும் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறக்கு முயற்சி பண்ணாலும், வேலை விஷயமாக போகிறக்கு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும். அப்போ வந்து இந்த பீரியடில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவெண்காடு, அந்த புதனுக்குரிய கோயில். அப்போ அந்த திருவெண்காடு கும்பகோணத்தில் போய் அந்த புதன் பகவானை கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்படி வந்து அந்த திருவெண்காடு போக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பெருமாளை புதன்கிழமைக்கு வரதராஜ பெருமாளை கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சது, சம்பாதிக்கணும்னு நினச்சது, நீங்கள் உயர வாழணும், உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு நினச்சது, அது எல்லாமே இந்த பீரியடில் கண்டிப்பாக மெல்லமாக உங்களுக்கு ஒவ்வொன்றாக சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும்.
நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய உறவினர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம்.